சூப்பரான ஸ்பாட்டா இருக்கு. இன்னைக்கு எதுக்காக இந்த ட்ரீட்? நம்மளுடைய சேனல் வந்து இப்போ 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருச்சு. எல்லாருக்கும் தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும். நம்ம வந்து இது சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்மளே செலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து பெருசா போரிங்கா இருக்காது. நம்மளே ஒரு சின்னதா ஒரு டார்கெட் வச்சுட்டு அதை நம்ம அச்சீவ் பண்றப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்மளை ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் கொஞ்சம் மண்டேனா இருக்காது. அந்த ஒரு விஷயம் நாங்க வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டே இருக்கோம். 30K சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால வந்து சின்ன செலிப்ரேஷன். நாங்க ஸ்கூல் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து KFCங்கிற விஷயத்தையும் வந்து கோயம்புத்தூர்ல போய் பார்த்தேன். ப்ரூக்ஃபீல்ஸ் மால்ல போய் விலையெல்லாம் பார்த்தோம்னா, என்னடா இது இவ்வளவு விலையா இருக்கு, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா, இவ்வளவு கொடுத்து யாரா சிக்கன் வாங்குவாங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் 60 ரூபாய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோவே சிக்கனு. ஆமா, இல்ல அந்த ரேஞ்ச் தானே இருக்கு. இவ்வளவு விலை கொடுத்து யாரா சிக்கன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பார்த்துட்டு வெளியில நின்று பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து KFC வந்து சாப்பிட்டது வந்து பெங்களூர்ல தான். நான் வந்து ஸ்கூல் டைம்ல சாப்பிட்டிருக்கேன். எப்படின்னா என்னோட ஸ்கூல்லயே 11th 12th நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், நான் வந்து அவங்க ஃப்ரெண்டு. அவங்க KFC டேட்டுக்கு போனாங்க. அப்ப நான் அவங்க கூட போயிருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா முதல் தடவை நம்ம சாப்பிட்டு பார்க்கையில வந்து நமக்கு அது அவ்வளவு நல்லா இருக்குமா, நாக்குல டேஸ்ட் ஒட்டுல. வீட்டுல அம்மா செஞ்சு கொடுக்குறேன் அந்த சிக்கன் தான் பிடிச்சிருக்கு, இந்த KFC சிக்கன் பிடிக்காம இருந்தது. ஆனா ஊரு விட்டு ஊரு போய் சாப்பாடு இல்லாம காஞ்சு போய் இருக்கும்போது பிடிக்கும். என்னடா ஆனா இல்ல, நான் பெங்களூர் பர்ஸ் சாப்பிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி மதுரையில வந்து நான் காலேஜ்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு தடவை வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் வந்து இந்தாடா வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குங்கிறதுனால என்னால அது வாங்கவே ட்ரெயினுக்கு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம பெங்களூர்ல இருக்கும்போது தான் நம்ம வாங்கி சாப்பிட்டது. பெங்களூர்னு சொன்னதான் ஞாபகம் வருது. நான் வந்து ஃபர்ஸ்ட் பெங்களூர் ரீச் ஆனேன். அந்த வீக்கெண்ட் நான் வந்து கோயம்புத்தூருக்கு வரேன். பஸ் புக் பண்ணிருக்கேன். என்னோட பிளேஸ்ல இருந்து ஒரு 45 minutes தான். ஆனா வந்து பெங்களூர் டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏர்லியராவே கிளம்பிக்கேன்னு சொன்னதால நான் வந்து 10 மணி பஸ்ஸுக்கு வந்து 8 o'clock கிளம்பிட்டேன். 8 o'clock கேப் புக் பண்ணிட்டேன். கேப் வந்துருச்சு. நான் ஏறி போயிட்டு இருக்கேன். 10:30 பஸ். நான் போய் ரீச் ஆனதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு மழை வேற வந்து பயங்கர டிராபிக்னா அப்படி ஒரு டிராபிக் நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை. சரியான டிராபிக். அந்த பஸ் டிரைவர் அண்ணாவும் என்ன வந்து அந்த பஸ் பிடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாரு. ஃபாஸ்டா போனாரு, என்னமோ பண்ணாரு. அப்புறம் அங்கிருந்தும் கேப் டிரைவர் அண்ணா. எனக்கு கன்னடாவும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவங்க ஹிந்தில பேசுறாங்க, கன்னடத்துல பேசுறாங்க பஸ் டிரைவர். எனக்கு அது புரியல. கேப் டிரைவர் அண்ணா கிட்டதான் அவர் கொஞ்சம் தமிழும் பேசினாரு. ஸ்பீக்கர்ல போட்டு அந்த நேரத்துல ஹெல்ப் கேட்டு போயிட்டு இருந்தேன். அவர் ஒரு பாயிண்ட்ல இல்லம்மா அவங்க போயிட்டாங்க, அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேப் டிரைவர் அண்ணா சொன்னாரு. சரி ஓகே, இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் அன்னைக்கு வந்து பிக்ஸ் ஆயிட்டேன், கன்ஃபார்மா ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சில்க் போர்ட்ல 12:30 நைட்டு பஸ் புக் பண்ணிட்டேன். சரி 10:30 மணி தான் ஆச்சு. சில்க் போர்டுக்கு அப்படியே 2 மணி நேரம் ஆனா கூட 12:30 மணிக்கு அந்த பஸ் பிடிச்சிடலாம் சொல்லி திரும்ப பஸ் புக் பண்ண சொல்லி போட்டேன். அந்த பாயிண்ட் வரைக்கும் தானே அவருக்கு வந்து அந்த ரைடு இருக்கும், அதுக்கு மேல அவருக்கு போயிடும்ல. ஆனா அவரு எனக்கு வேண்டி கட் பண்ணிட்டு சரி நம்ம சில்க் போர்ட் நான் அவனை டிராப் பண்ணிட்டு நான் போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த இன்கமிங் இதுவே ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் சில்க் போர்ட் கொண்டு போய் நான் டிராப் பண்ணிட்டு நைட் வந்து 12 o'clock ஆயிடுச்சு. 12:30 பஸ், half an hour இருக்கு, நான் இருக்கவா அப்படின்னு கேட்டாரு. இல்லன்னா பரவாயில்ல, அங்க கூட்டமா தான் இருந்துச்சு, நான் அங்க இருந்துக்கிறேன், நீங்க கிளம்பிக்கோங்க, எவ்வளவு நான் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா சொன்னது எனக்கு நிஜமாவே அன்னைக்கு நடந்த அந்த வர்ஸ்ட் சினாரியோ எல்லாம் வச்சு அவர் சொன்னது எனக்கு அவ்வளவு இதா இருந்தது. எனக்கு வந்து எதுவுமே வேணாமா, நீங்க போயிட்டு இந்த நம்பர் இருக்குல்ல, எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, ஐ ரீச்ட் சேஃப்லியான்னு எனக்கு சொல்றப்ப ஒரு மாதிரி சேஃப்லி அதனால எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, எனக்கு அது போதும். இத்தனைக்கும் அந்த அண்ணா வந்து அவர் பேரு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆல் ஹீரோஸ் டோன்ட் வேர் கேப்ஸ். கேப்ஸ் இல்ல கேப்ஸ். சம்வேர் காக்கி சட்டை. எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் வந்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டு அம்மா பேட்டர்ல நடந்த கதைய சொல்லி மெசேஜ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் பெங்களூரே வந்து கைண்ட்னஸா தான் இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டுக்கு வாங்கினாதான் நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு இங்க சாப்பிடறோம்ல, இதை விட பெங்களூர்ல வந்து எனக்கு இன்னும் நல்லா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் என் பசங்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அங்க சாப்பிடறப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா. அவங்க இருந்து நானு ஆமாடா இங்க பெங்களூர்ல நாங்க சரக்கு அடிச்சிருக்கோம், பெங்களூர்ல சரக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கூட வேற டிபார்ட்மெண்ட். ஆனா KFC வந்து எனக்கு இங்க விட அங்க நல்லா இருந்த மாதிரி ஞாபகம். அப்படி எப்படி இருக்கும், எல்லாம் ஒரே ரெசிபி தான் யூஸ் பண்றாங்க, பிரான்சைஸ் தானே, எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இல்ல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா எனக்கு அங்க நல்லா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இப்ப பெங்களூர் போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு BWT Vlogs.
அடுத்த செகண்டே வந்துருச்சு. டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. செம்ம ஃபாஸ்டா இருக்கீங்களே. தேங்க்யூ. வந்து பேசிட்டு இருக்கப்பவே ஆர்டர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோசையும் நல்லா இருக்கு. வடை. அது தோசையா? இல்ல இது வடை. கிறிஸ்பியா இதுவும் சூப்பரா இருக்கு. நான் பெங்களூர் போன ஃபர்ஸ்ட் வீக் வந்து இப்ப பார்த்தா காமெடியா இருக்கு. என் கூட வந்து வந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேற வேற லொகேஷனுக்கு கிடைச்சா எல்லாருமே போயிட்டாங்க. சோ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் மட்டும் தான் புது ஊரு, லாங்குவேஜும் தெரியாது. அதுக்கப்புறம் சக்தின்னு ஒரு பேர் ஃப்ரெண்டு கிடைச்சான். அந்த பையன் வந்துட்டு நம்மளை விட ஒரு வயசு சீனியர், பட் நம்ம பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் ஷிஃப்ட் போயிட்டு வர்றான். காலையில 5 மணிக்கு அந்த பையனுக்கு ஷிஃப்ட் இருக்கும், ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட். 5 மணிக்கு போறான். போனே கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துட்டான், ரூம் வந்துட்டான். வந்துட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் டியர்ஸ், கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா பாலத்துக்கு அடியில எவனோ கத்தி வச்சு மிரட்டி செயின், போன் எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க. சார் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை கால்லாம் நடுங்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த வாரத்துல இது 4வது இதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த ஏரியா வந்து ஒரு பாலத்துக்கு அடியில அவ்வளவு சேஃப்டியா இருக்காது. நான் இது தெரியாம அந்த இடத்துல இறங்கி நான் பாலத்துக்கு அடியில தான் நடந்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாலியா நமக்கு தெரியாதுல்ல, புது ஏரியால. அவனை அங்க போட்டதுல இருந்து அதுக்கப்புறம் நான் 2 வருஷம் அங்க இருந்தப்ப நான் அந்த சைடு போனதே கிடையாது. ஒரு ஸ்டாப் முன்ன தாண்டி போய் திரும்ப தான் நடந்து வருவேன். என்கிட்ட வந்து ரொம்ப டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், 20 rupees மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு I am வேணுகோபால் from டைட்டில் பார்க். டெய்லியும் வந்து அவரை நான் பாக்குறேன். நிறைய பேர் இந்த மாதிரிதான் வந்து நல்லா பசிக்கு செம ஹோட்டல் சிக்கிடுச்சு. இந்த கதையில இத நடந்ததை பார்த்துட்டு என் கூட வந்து நாங்க 3 பேர் இருந்தோம். இன்னொரு பையன் வந்துட்டு வேற லொகேஷன் வாங்கிட்டு போயிட்டான், பூனேக்கே போயிட்டான். இப்படி இருக்கு சேஃப்டி இல்லைன்னு பயந்துட்டு. அந்த பையன் வீட்டுல நீ ஊருக்கே வந்திருப்பா, இங்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பையன் அதெல்லாம் போல, அவர் அங்கதான் இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஐசோலேட்டடா எந்த ஊர்ல ஐடி பார்க் இருந்தாலும் சுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அது இல்லாம இந்த மாதிரி நடக்குது, இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால நம்ம இப்படி விட்டுட்டு போக முடியாது. நமக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளவு பயந்துட்டு எல்லாம் வேலையை விட்டுட்டு போனோம்னா அவ்வளவுதான். வீட்டுல இதை நம்பிதான் வீட்டுல அவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. நீ வீட்டுக்கு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம ஊருக்கு ஓடி போனோம்னா 1:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது நம்மளதான் இருக்கும் இல்ல. மணி வந்து 8:50, 9 மணி ஓடாத வாட்ச் கட்டிட்டு அந்த டைம்ல நம்மளை சாப்பிட வைக்கிறது. கீ குடுக்கல. ஸ்கை வெயில் கொளுத்தீங்க. கள்ளக்காதான் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிருக்காங்க. என்னடா இது வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா தான் இருக்கு. என்ன எழுதி இருந்துச்சு? நிறைய பேரை ஏமாற்றிய கள்ளக்காதலன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி வச்சிருக்காங்க. செம. ரொம்ப வேணுமா? ரெக்கார்டு ஆன் பண்றது கிடையாது. நானே ஏதாவது பேசிட்டு இருப்ப, கடைசியில பார்த்தா ரெக்கார்டே பண்றது கிடையாது. இதோட 3-4 ஃபுட்டேஜ் இந்த மாதிரி போயிருச்சு. வாங்க நம்ம நுங்கு சாப்பிட போலாம். நீ சாப்பிட மாட்டல்ல? எவ்வளவுங்க? 7 பீஸ். 4 பீஸ் தருவீங்களா? 7 பீஸ் 20. சரி 3. என்னது? புளியங்காவா? புளியங்காய்க்கு இல்ல, புளியங்க மண்டையில என்ன வீர சாகசம். என்ன சாகசம் பண்ணீங்க? யாரும் கிச்சன்ல கதவை திறந்து வச்சுட்டு கீழே உட்காந்து டம்முன்னு மேல எந்திரிச்சிடாதீங்க, பாத்துட்டு எந்திரிங்க. இதுதான் நிலைமை. ஆர்ஜே பாலாஜி இப்படி போட்டு உட்காந்துட்டு இருப்பாருல, என்ன பார்த்தா பாவமா இல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. அதனாலதான் கொஞ்சம் மண்டை குழம்பி போயிடுச்சு, வாயெல்லாம் ரோல் ஆகுது. நீங்க பால் குடிச்சல இந்த மாதிரியா பேசுறீங்களா? என்ன இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேருன்னு தெரியல, ஆனா ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதான் இங்கிலீஷ். ப்ராப்பரா இங்கிலீஷ்ல இது பேர் இருக்கா? நம்ம ஊர்ல வந்து இது ஐஸ் ஆப்பிள்னு சொல்றோம். மத்த ஊர்ல எல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது, பனைமரம் எல்லாம் கிடையாது. சோ அதனால வந்து அவங்க அதை பாம் ஃப்ரூட்னு சொல்றாங்களா என்ன சொல்றாங்கன்னு தெரியல, அதனால சொன்னேன். நம்ம ஊர்ல ஐஸ் ஆப்பிள். வர்த்தா ஏய்